உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களின் எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் இவராகவும் போராளியாகவும் அண்ணனாகவும் மொழி ஞாயிறுவாகவும் விடுதலை வீரர்களாகவும் சிகப்பு பச்சை கொடி வேந்தர்களாகவும் தற்போது வரை வாழ்ந்து வரும் மரியாதைக்குரிய ஞானவேல் சேகரனார் அவர்களையும், அண்ணன் பசுபதி பாண்டியனார் அவர்களையும், அமல்ராஜ் தேவேந்திரர் அவர்களையும், எல்ஜி முருகையன் தேவேந்திரன் அவர்களையும், வெண்ணிக்காலாடி தேவேந்திரர் அவர்களையும், சுந்தரலிங்க தேவேந்திரர் அவர்களையும், மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் அவர்களையும், தேக்கம்பட்டி பாலசுந்தர ராசு அவர்களையும் வணங்கி நான் சொல்ல போகின்ற செய்தியினை உலகிற்கு காட்சிப்படுத்த வருகை தந்துள்ள பச்சையம் சீர்களையும் வணங்கி சமூகத்திற்காக எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அர்ப்பணிப்போடு தொடர்ந்து தொய்வில்லாமல் என்னோடு இணைந்து களமாடி வரும் உயிரினும் மேலான தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையின் செயல் மறவர்கள் அனைவரையும் வணங்கி தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை தொடங்கிய நாட்களில் இருந்து தற்போது வரை பல்வேறு வகைகளில் உதவிகரமாக இருந்து வரும் தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களையும் அன்புக்குரிய நண்பர்களையும் இந்நேரத்தில் வணங்குகிறேன். நான் உங்கள் அன்பு சகோதரன் அஞ்சா நஞ்சன் வேசா முத்துக்குமார். இன்றைய பதிவு எது குறித்து என்றால், தமிழகத்தில் தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சிக்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, காங்கிரஸ் கட்சிக்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, திராவிட அரசியலை மேற்கொள்ளும் கட்சிகளுக்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தலைவர்கள் தலைமையில் பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் இயங்கி வருகிறது. பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் மக்களின் வாழ்வியலுக்காகவும் விடுதலைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் கொள்கைகளை வகுத்து போராடி வந்தாலும் சித்தாந்தங்கள் வேறுபட்டுதான் நிற்கிறது. ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு கொள்கைகளை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறது. இது உறவுகள் அனைவரும் அறிந்தது. அன்புக்குரிய அண்ணன் சமூக நீதி போராளி, இந்த சமூகத்திற்காக தன்னையும் தன் குடும்பத்தினையும் பலி கொடுக்க துருவ நட்சத்திரம் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் மறைவிற்கு பின் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பினையும் மருத மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்சியினையும் அன்பு மகள் சந்தன பிரியா பசுபதி பாண்டியன் அவர்கள் வழிநடத்தி வருகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்தது. தற்பொழுது அன்பு மகள் சந்தன பிரியா அவர்கள் தாம் சார்ந்துள்ள அமைப்பின் ஆதரவினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கியுள்ளார் என்பது அனைவரும் அறிந்தது. அன்பு மகள் அந்த ஆதரவை வழங்கிய நாட்களில் இருந்து சமூகத்தில் இருக்கும் கட்சிகள் அமைப்புகள் இணையங்களில் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வருகிறீர்கள். விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் உங்கள் கட்சிகளின் அமைப்புகளின் விரோத மனப்பான்மையோடு நீங்கள் அளித்து வரும் விமர்சனங்களை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையினை நிறுவி மக்களுக்காக பணி செய்தாலும் நான் வாழும் வரை அல்ல, நான் இந்த மண்ணில் இருக்கும் வரை நான் அன்பு அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களின் தம்பிதான். அமைப்புகள் வேறுபடலாம், பெயர்கள் வேறுபடலாம், எங்களின் எண்ணங்கள் சிந்தனைகள் ஒன்று போலத்தான் இருக்கும். தேர்தல் அரசியல் என்பது வேறு, சமூக பணி என்பது வேறு. எங்களது அன்பு மகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவருக்கு பிடித்துள்ளது. அவர் சமூகத்திற்கான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார், அவர் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதை விமர்சனம் செய்வதற்கு சமூகத்தில் இருக்கும் மக்களுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. சமூகத்தில் கட்சிகள் நடத்தும்
அமைப்புகள் நடத்தும் எவருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மகள் தனி மனுஷி கிடையாது. அன்று அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடன் பயணம் செய்த அனைவரும் எங்களது அன்பு மகளை உற்று நோக்கி கொண்டே தான் இருக்கிறோம். நாங்கள் அவளை பற்றி கவலைப்பட்டுக் கொள்கிறோம். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அவளுக்காக எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் உழைப்பினை நாங்கள் செலுத்துவோம். நாங்கள் வேறு வேறு அமைப்புகளில் பயணம் செய்தாலும் எங்கள் அன்பு மகளுக்கு ஒரு இன்னல் என்றால் நாங்கள் ஒரு பொழுதும் விட்டுத்தர மாட்டோம் என உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். அவளுக்கு ஒரு கட்சி பிடித்திருக்கிறது, ஒரு அமைப்பின் திட்டங்கள் பிடித்திருக்கிறது. அதை நோக்கி அவள் பயணம் செய்து வருகிறாள். அதற்கு உங்களுக்கு என்ன முரண்பாடு? அவளை விமர்சனம் செய்கிற காலங்களில் உங்களுடைய கட்சிகளை, அமைப்புகளை மக்களின் இதயங்களில், நெஞ்சங்களில் கொண்டு செய்கிற வேலையை பாருங்கள். நீங்கள் யாரும், அவர்களை விமர்சனம் செய்கிற நீங்கள் யாரும் யோக்கியர்கள் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கட்சியை வைத்து இந்த மக்களை நீங்கள் அடகு வைத்தீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கடந்த கால சம்பவங்கள் அனைத்தும் வரலாறாக நின்று வருகிறது. நாங்கள் அது குறித்து பேசி எங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. தேர்தல் காலகட்டம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கட்சிகள் பிடிக்கும், ஒவ்வொரு அமைப்புகள் பிடிக்கும். அதற்கு ஆதரவு வழியுங்கள். உங்கள் தேர்தல் பயணத்தை தொடங்குங்கள், அதிகாரத்தை கைப்பற்றுங்கள். இன்னும் எத்தனை காலம்தான் இந்த சமூகத்தை, சமூக ஆளுமைகளை, அரசியல் அதிகாரத்தினை அடைந்திட விடாமல் விமர்சனம் செய்து செய்து நீங்கள் தடுக்க போகிறீர்கள்? எத்தனை காலம்தான் அரசியல் அதிகாரமற்ற சமூகமாக இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்ற தீய எண்ணம் கொண்டு அலைய போகிறீர்கள்? ஏன் எனது மகள், எங்களது அன்பு மகள் சந்தன பிரியா பசுபதி பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினராக ஆகக்கூடாதா? அவருக்கு அந்த தகுதி இல்லையா? ஒரு மாவீரரின் மகள் அல்லவா? இந்த சமூகத்திற்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் உயிர்ப்பலி கொடுத்த ஒரு துருவ நட்சத்திரத்தின் வாரிசு. அவள் ஆதரவு கொடுக்கிறாள் என்றால் அவள் விருப்பம். கட்சியின் உயர்மட்ட குழுவினை கூட்டி அவர் ஒரு கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறார். இதில் உங்களுக்கு என்ன முரண்பாடு? உங்களுக்கு என்ன முரண்பாடு? விமர்சனம் செய்கிற அனைவருக்கும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை எச்சரிக்கையாக ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். நீங்கள் உங்கள் கட்சியில் உள்ள வேலைகளையும் உங்கள் அமைப்பில் உள்ள வேலைகளையும் ஒழுங்காக மக்களுக்காக பார்க்க துவங்கள். அன்பு மகளை விமர்சனம் செய்வதை நீங்கள் தொடர்ந்தால் எங்களுக்குள்ளும் விமர்சனம் இருக்கிறது. ஆதாரபூர்வமா இருக்கிற அத்தனையும் வெளியிடுவோம். தேர்தல் காலகட்டம், உங்களுடைய பசிக்கு தீனி கிடைக்காமல் போய்விடும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். கட்சிகளை, அமைப்புகளை வைத்து நடத்துவர்கள் உங்கள் கட்சிகளையும் அமைப்புகளையும் வளர்த்தெடுக்கின்ற வேலைகளை பாருங்கள். நீங்கள் அரசியல் ஆளுமையாக உருவாவதற்கு பாருங்கள். சந்தன பிரியா பசுபதி பாண்டியன் ஒரு அரசியல் ஆளுமையாக உருவெடுக்கட்டும். உருவெடுத்தாலும் அவள் என்ன பேச போகிறாள்? இந்த சமூகத்திற்கான உரிமைகளுக்கான, விடியலுக்களுக்கான குரல்தான் சந்தன பிரியாவின் குரலாக இருக்கும்போதே தவிர சமூகத்திற்கு எதிரான சிந்தனையும் எதிரான குரலாகவும் ஒருபொழுதும் இருக்காது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகிறது 2026 ஆண்டு தேர்தல். தேர்தல் காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் கட்சிகள் ஆதரவளிக்கும் கட்சிகளுக்கு உழைப்பினை செலுத்திடுங்கள். ஆனால் சமூக மக்களுக்கான, இந்த மக்களின் வாழ்வில் விடியலுக்கான கோரிக்கைகளை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். நாங்கள் தேர்தல் அரசியலை புறக்கணித்து களத்தில் நிற்பவர்கள். ஆனால் சமூகத்தின் ஆளுமைகள் தேர்தல் களம் காணும் பொழுது அவர்களை புறக்கணித்து களத்தில் நிற்பவர்கள் அல்ல. இந்த ஆண்டு சமூக ஆளுமைகள் நிற்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை தொடர்ந்து களப்பணி ஆற்றும். சமூகத்தின் ஆளுமைகளை எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் வெற்றி பெற செய்திட வேண்டிய பணிகளை தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை முன்னணியாக இருந்து செய்திடும். ஆகவே உறவுகளே, தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களை மையமாக வைத்து இயங்கும் கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் அன்பு சகோதரனாய் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். வருகிறது 2026 ஆண்டு தேர்தல். உங்கள் கட்சிகளை சார்ந்த தலைமைகளை சட்டமன்றத்திற்கு அனுப்புகின்ற பணிகளை சிறப்போடு செய்திடுங்கள். சொந்த சமூகத்தில் கம்பு சுத்துகிற வேலையை இந்த தேர்தலாவது செய்திடாமல்
அமைதியாக இருங்கள். நீங்கள் முரண்பாடாக நிற்க இங்கே ஆளுமைகளிடம் அதிகாரம் கையை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. அரசியல் களம் காணாமல் போய்கொண்டே இருக்கிறது. அன்று நம்முடைய சமூக ஆளுமையில் வாங்கிய வாக்கு வங்கியும் கடந்த தேர்தல் காலத்தில் வாக்கு வங்கியும் கணக்கிட்டு பாருங்கள், ஒரு உண்மை புரியும். இன்று காலகட்டங்களில் இளைஞர்களையும் மக்களையும் ஏமாற்றவே முடியாது. இன்று மக்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்றால், நீங்கள் 20 காரில் சுத்தினாலும் சரி, மிகப்பெரிய மாநாடு நடத்தினாலும் சரி, வீதி எங்கும் பிரச்சாரம் பண்ணினாலும் சரி, மக்கள் பணி செய்திடுவதற்கு மட்டும்தான் மக்கள் அதிகாரத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அனைத்து இளைஞர்களும், தாய்மார்களும், பெரியோர்களும் கைகளில் ஆண்ட்ராய்டு மொபைல் என்ற கம்ப்யூட்டரை கையில வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணி நேரமும் சமூகத்திற்காக உழைப்பவர்களை, சமூகத்திற்காக பேசுபவர்களை, சமூகத்திற்கு ஆதரவாக களத்தில் நிற்பவர்களை அனைத்தையும் சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. யாரும் இங்கே சமூக மக்களை ஏமாற்ற முடியாது. ஒரு காலகட்டத்தில் காலை 6 மணிக்கு தினத்தந்தியோ, தினகரனோ, தினமலரோ பத்திரிகை வைந்தால் மட்டும்தான் சமூகத்திற்குள்ள நிகழ்வுகள் தெரியும். இன்று வேசா முத்துக்குமார் திருநெல்வேலியில் சமூக பணி என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது சமூக பணி முடிந்த வித்தின் செகண்டில் உறவுகள் அனைவரும் இணையத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முரண்பாடாக நிற்பதை விட்டுவிட்டு ஆளுமைகளை, அதிகாரத்தை வெல்வதற்குண்டான பணிகளை செய்திடுவோம் என உங்கள் அன்பு சகோதரனாய் உங்களிடம் அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.